வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் ஃபுல் ரிவ்யூவாக வீடியோவை பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். அதுக்கு முன்னாடி முதல்ல சேனலுக்கு வந்திருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலிமா தினமும் ஒரு ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வாங்க, இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். ஷோ ஆரம்பித்த உடனே உங்களுடைய ட்ரைபல் சீஃப் சோலோ சிக்காவை தான் வராரு. ஸோ ட்ரைபல் சீஃபான சோலோ சிக்காவை தான் பேச போகிறாரு. ரோமன் ரெயின்ஸ் போன வாரம் சேலஞ்ச் பண்ணியிருந்தார் சோலோ சிக்காவை மண்டே நைட்ரால். அதை பற்றி தான் பேசுகிறாரு. ராவை பொறுத்த வரைக்கும் ரோமன் ரெயின்ஸ் டெபிட் ஷோவில் தோக்க போகிறான். அதுக்கப்புறமா இந்த ஊலாஃபாலமால் எனக்கு நிரந்தரமாக இருக்க போகுது. உங்களுடைய நிரந்தரமான ட்ரைபல் சீஃப்னா நான் தான். ரோமன் ரெயின்ஸ் இன்னும் கொஞ்ச நாள் தான். நீ என்ன சொன்ன 1 2 3 நான் தோற்று போவேன். இல்லை, நீ தான் தோற்று போக போகிற. நான் ஒரு சேலஞ்ச் விடுறேன். உன்னுடைய ஓஜி பிளட் லைன் இந்த மேட்ச்சில் பங்கேற்கக்கூடாது. நானும் சொல்கிறேன், என்னுடைய பிளட் லைன் இதில் பங்கேற்க மாட்டாங்க. நம்ம 2 பேரும் ஒண்டி சண்டை போடுவோம். யார் பெருசு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சோலோ சிக்காவை பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ட்ரூ மாக்கின்ஷயர் பார்த்தீங்கன்னா வராரு. ட்ரூ மாக்கின்ஷயர் நிறைய பேசினார். அதை பேசி தமிழில் நம்ம பார்த்துட்டோம். சிம்பிளாக சொல்கிறேனே, ஒன்றை நீ ட்ரைபல் சீஃப்னு சொல்கிற, அதை நான் ஏற்றுக்கிறேன். ஏன்னா ரோமன் ரெயின்ஸை கம்பேர் பண்ணும்போது நீ ரொம்பவே ஒரு நல்ல சாம்பியனாக இருக்கிற. அதை நினைக்கும் போது ரொம்பவே நல்லா இருக்குது. ஆனால் நான் அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன் வின் பண்ணதை தடுத்து நிறுத்தது நீ தான் சொல்கிறாரு. சோலோ சிக்காவை என்ன சொல்கிறாருன்னா, இப்போது நம்ம 2 பேரும் சேர்ந்து ரோமன் ரெயின்ஸோடைய கதையை முடிக்கலாம். அதுக்கு நீ என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு ட்ரூ சொல்கிறாரு, நான் அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணுற நேரத்தில் ஏதோ ஒரு நாணயா மாதிரி இடையில அதில் என் சாம்பியன்ஷிப்பை தோக்க வச்ச நேரப்பையில் இப்போ நீ பெரியவன் மாதிரி பேசுகிற. உண்மையாக சொல்லணுன்னா அன்றைக்கி நீ மட்டும் இல்லைன்னா அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப்பை நான் ரோமன்ட்டு இருந்து வீழ்த்தி நான் வின் பண்ணியிருப்பேன். ஒன்னால தான் நான் தோற்று போனேன். சரி, அதை விட்டு தள்ளு. நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன். சோலோ, நீ உண்மையை சொல்லணுன்னா ரோமன் ரெயின்ஸை விட பவர்ஃபுல்லான ஆண்டு தான். ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் ஒரு நடத்துக்கிட்டவன். எப்போ பார்த்தாலும் அவன் கையை நீட்டினா ஒருத்தர் உட்காரணும், ஒரு சொடக்கு போட்டால் ஒருத்தர் வேலையை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருந்தான். நீ அவனை கம்பேர் பண்ணும்போது நீ ரொம்ப நல்லவன் தான். எனக்கு உன்னை பிடிச்சிருக்குது. அவனை கம்பேர் பண்ணும்போது உன்னை ட்ரைபல் சீஃபாக எனக்கு பிடிச்சிருக்குது. அதனால் நான் உன்னை ஏற்றுக்கிறேன். ஆனால் கண்டிப்பாக உன்னையும் நான் ரோமன் ரெயின்ஸ்க்கு அப்புறமா பழி வாங்குவேன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த இடத்துக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஜிம்மி ஊசோ தாங்கிட்ட இருக்கிற அந்த ஹேண்டிகேப் ஸ்டிக்கர்களை அதை எடுத்து பயங்கரமாக ட்ரூ மேக்கின்டர் அட்டாக் பண்ணுறாரு. ஈட்டுன்னு சொல்லிகிட்டே அடிக்கிறாராமா. ஸோ அதே நேரத்தில் சோலோ சிக்காவுக்கு இன்றைக்கி ஒரு மேட்ச் இருந்தது. 6 மேன் டாக் டீம் மேட்ச். எல்ஏ நைட்டு, அப்பாலோ குரூஸு மற்றும் ஆண்ட்ராய்டு, இவங்க 3 பேரும் பார்த்திங்கன்னா அதே நேரத்தில் பிளட் லைன் கூட சண்டை போடுறதுக்காக வராங்க. இந்த 6 மேன் டாக் டீம் மேட்சும் பார்த்திங்கன்னா இனிதே ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லணுன்னா சோலோ சிக்கா டாமினேட்டாக இருக்கிறாரு. ஒரு கட்டத்தில் கீழே நம்ம எல்ஏ நைட் இருக்கும்போது அவர் அட்டாக் பண்ணதுக்காக ஷினுஸ்கே நாகமுரா இருக்கிறாரில்ல, அவர் வந்துட்டார். ஷினுஸ்கே நாகமுரா பார்த்தீங்கன்னா எல்ஏ நைட் அட்டாக் பண்ணதுனால எல்ஏ நைட் இந்த மேட்ச்சில் பங்கேற்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ அப்பாலோ குரூஸ் மட்டும் தான் ரிங்கில் பாவமாக மாட்டிக்கிட்டார். ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா சம்மோவன் ஸ்பைக்கை போட்டு 1 2 3 எஸ் இந்த மேட்ச்சில் ஃபைனலி பார்த்தீங்கன்னா சோலோ சிக்காவா மூலியமா பிளட் லைன் வெற்றி பெற்றுட்டு. ஏன் தெரியுமா அந்த மேட்ச் வச்சுருக்காருங்க? சோலோ சிக்கா நியூ இயர் அன்னைக்கு, அதாவது நெக்ஸ்ட் இயர் ரால ஒரு மேட்ச் விளாடல, அதுக்கான ஹைப் டான்ஸ் வேணும்ல. அதான் தலைவர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சண்டை போட்டிருக்காரு போல இருக்குது, வெற்றி விட்டுருக்காரு. ஸோ இப்போ நம்ம ட்ரைபல் சீஃப் மாலையெல்லாம் போட்டுட்டு தன்னை நிரூபிச்சுட்டாராமா. சரி, எப்படி நம்ம ரோமன் ரெயின்ஸை வீழ்த்தி வின் பண்ணுறாரா இல்லைட தோக்குறாரா அப்படிங்கிறத சிறிது நாட்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். பேக் ஸ்டேஜில் ஒரு முக்கியமான செக்மெண்ட் பார்த்திங்கன்னா நடக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, மோட்டார் சிட்டி மிஷின் கம்பெனியில் இருக்கிற அலெக்ஸ் ஷெல்ட்டி இன்றைக்கி ஜானி கர்கனை கூட ஒரு மேட்ச் விளையாடுறான். அலெக்ஸ் ஷெல்ட்டிக்கும் ஜானி கர்கனுக்கும் கிட்டத்தட்ட 20 வருஷ ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குதான். இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை உடச்சி போன வாரம் அவருடைய டாக் டீம் டைட்டில் பிடிங்கிட்டாரு. அதை பழி வாங்கும் விதமாக பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் கண்டிப்பாக நான் விளையாடுவேன். அந்த மேட்ச்சில் இன்றைக்கி நான் ஜானி கர்கனை தோக்கடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அலெக்ஸ் ஷெல்ட்டி பார்த்தீங்கன்னா பேசுகிறாரு. எஸ், இவங்க 2 பேரும் ஒரு ஏல்டியாகவே பார்த்தீங்கன்னா 20 வருஷம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி இன்றைக்கி ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் சண்டை போட போகிறாங்க. சரி, நானும் இந்த மேட்சுக்காக எதிர்நோக்கி காத்திருக்கிறேன். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டு. பேக் ஸ்டேஜில் போன வாரம் நம்ம பிராண்ட் நியூ யூஎஸ் சாம்பியனான செல்சி கிரீன் பேசியிருக்கிறாங்க. ஆஃப்டர் சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்
அதில் அவங்க பிராண்ட் நியூ சாம்பியன் ஆனதை பற்றியும் ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி பேசினாங்க. ஏன் இன்றைக்கி செல்சி ஸ்க்ரீன் வரலன்னா, இந்த ஸ்மாக்டவுன் வந்து போன வாரமே டேப் செய்யப்பட்டது, அதுக்கப்புறம் தான் வந்து சாட்டர்டே மெயின் இவெண்ட் நடந்தது, அதனால தான் அந்த டேப்பில் இருந்து வீடியோ போட்டிருக்கிறாங்க. அண்ட் சாட்டர்டே மெயின் இவெண்ட்டில் நடந்த ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து சொல்லி காட்டுறாங்க. சாட்டர்டே மெயின் இவெண்ட்டில் கோடி ரோட்ஸுக்கும் கெவின் ஓவன்ஸுக்கும் ஒரு மேட்ச் நடந்திருக்கும். அதில் கெவின் ஓவன்ஸ் வந்து கோடி ரோட்ஸுடைய கழுத்தை உடச்சி அவர் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பியிருப்பார். இப்போ அவரு தான் டபிள்யூபிள்யூடைய அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன் அப்படிங்கிறத அவரே சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த ஈகிள் சாம்பியன்ஷிப் இருக்குல்ல, அதை பார்த்தீங்கன்னா இப்போ கெவின் ஓவன்ஸ் தான் வச்சுருக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த சாம்பியன்ஷிப் என்னுடையது, அதுக்கான காரணம் அவர் ஒரு சிலதை சொல்கிறாரு. நான் வந்து ஒரு கட்டத்தில் கோடி ரோட்ஸை வீழ்த்தி 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு வின் பண்ணுற நேரத்தில், அதாவது கரெக்டாக வின் பண்ணுற நேரத்தில் ரெஃப்ரி இல்லை. ஒருவேளை ரெஃப்ரி இருந்திருந்தாருன்னா என்ன கவுண்டர் பண்ணி நான் அந்த மேட்ச்சில் எப்போவோ வின் பண்ணியிருப்பேன். ரெஃப்ரி இல்லாததுனால அதை அப்படி விட்டுட்டாங்க. அண்ட் இதே நிலைமை எனக்கும் ஏற்பட்டது, கோடி ரோட்ஸுக்கும் ஏற்பட்டது. ஆனால் கோடி ரோட்ஸுக்கு மட்டும் ரெஃப்ரிஸ் வந்து டக்குன்னு வந்துட்டாங்க. அதனால் கோடி ரோட்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் சீட் பண்ணா. ஸோ ஃபஸ்ட்டு நான் தானே வின் பண்ணேன், அப்படி பார்த்தா நான் தானே இந்த மேட்சோட வின்னர். அதை ஏற்றுக்கலை, ரெஃப்ரி இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுட்டானுங்க. அதனால தான் இந்த சாம்பியன்ஷிப் என்னுடையது, நான் தான் புதிய அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன் சொல்லிட்டு என்ன நானே சொல்கிறேன், நான் ஒன்றும் சும்மா சொல்லலைங்க அப்படிங்கிற மாதிரி கெவின் ஓவன்ஸ் எதற்காக இப்போ அந்த ஈகிள் சாம்பியன்ஷிப்பை வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத பற்றியும் சொல்கிறாரு. அண்ட் கோடி ரோட்ஸ் அன்றைக்கி டிஃபெண்ட் பண்ணது இந்த சாம்பியன்ஷிப்பை தான், அதனால தான் இந்த சாம்பியன்ஷிப்பை நான் இன்னும் வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறதையும் தெளிவாக நம்ம கெவின் ஓவன்ஸ் வந்து விளக்கியிருக்காரு. கெவின் ஓவன்ஸ் தரப்புலையும் அதை நியாயம் இருக்குது அப்படிங்கிறத அவர் காட்டுறாரு போல இருக்குது. அண்ட் இப்போ இன்னொரு முக்கியமான ஒரு விஷயமும் நடக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, பேக் ஸ்டேஜில் டிஓஐ டீம் இருக்கிற தொமாசா சாம்பா ஜானி கர்கன்ட்ட இன்றைக்கி வந்து நான் 20 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பான அலெக்ஸ் எல்டி கூட மோதுறேன், அதில் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறத நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு தொமாசா சாம்பும் அப்படி தான் இருக்கணும், நம்மக்கிட்ட டைட்டில் இருக்குது, நம்ம டைட்டில் அவங்கள்ட்ட இருந்தால் பிடிங்கிருக்கிறோம், அந்த பகை உணர்வு உங்கள்கிட்ட இருக்கும், அதனால் பார்த்து எடுத்து சண்டை போடு அப்படிங்கிற மாதிரி பார்த்து எடுத்து சண்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு தொமாசா சாம்பா ஜானி கர்கன்ட்டையும் சொல்கிறாரு. இன்றைக்கி ஜானி கர்கனுக்கும் நம்ம அலெக்ஸ் எல்ட்டுக்கும் இருக்கிற மேட்சை ஏதோ ஒரு பெரிய மேட்ச் மாதிரி காட்டுறாங்க. இது வரைக்கும் இவங்க சண்டை போட்டது இல்லையா, ஃப்ரெண்ட்ஷிப் வேறையாம், அதனால தான் இன்றைக்கி இதை பேட்சை பெருசாக காட்டுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கிரேசன் வாலருடைய எஃபெக்ட் ஷோ நடக்குது. இந்த கிரேசன் வாலர் எஃபெக்ட் ஷோவுக்கு போன வாரமே வந்து பிரான் ஸ்ட்ரோமனை கூப்பிட்டுருந்தாங்க. பிரான் ஸ்ட்ரோமன் வந்து வராரு. ஸோ ஆரம்பிக்கும் போதே டவுன் அண்டர் டீமில் இருக்கிற கிரேசன் வாலர், இது கிரேசன் வாலர் ஷோ அப்படின்னு சொல்லும்போது கூட இருக்கிற தேரி நானும் இருக்கிறேன் மறந்துடாதீங்கன்னு சொல்கிறாரு. அண்ட் பிரான் ஸ்ட்ரோமன் வராரு. பிரான் ஸ்ட்ரோமன் சாதா ஸ்ட்ரோமனாக வரல, கிறிஸ்மஸ் தாத்தா ஸ்ட்ரோமனாக வந்திருக்கிறாரு. அப்படியே பார்க்கறதுக்கு சாண்டா கிளாஸ் மாதிரியே வந்திருக்காரு. உள்ள நிறைய டிஷர்ட்லாம் எடுத்துகிட்டு வந்து எல்லா மக்களும் கொடுக்காரு. ஐயா பிரானு, எனக்கும் 2 தாயா, நானும் போட்டுக்கிறேன் அவன் பேரை சொல்லி. அங்கே இருக்கிற மக்களுக்கு மட்டும் கொடுக்குறியா, காசு கொடுத்து டிக்கெட்டை தான் கொடுப்பியா, அப்படியே ஆன்லைனில் எனக்கு ஒன்று பேக்கப் பண்ணுப்பா, என் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் பேக்கப் பண்ணு. இப்போது நம்ம மெயின் ஸ்டேஜுக்கு வந்தோன்னே இவங்களுக்கும் கிஃப்ட் கொடுக்க மாதிரி பார்க்குறா. நான் ஒரு டிஷர்ட் இல்லையா உங்களுக்கு இல்லடான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு. வள கொலன்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி பேசிக்கிறானுங்க. ஸோ பிரான் ஸ்ட்ரோமன் வந்து இப்போ சாண்டா கிளாஸில் அதை வச்சு பயங்கரமாக கலாய்க்காரு, மான்ஸ்டர் எப்படி சாண்டா ஆக முடியும்னு. அண்ட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கார்மலைஸ் வந்து அகெயின் பார்த்தீங்கன்னா இப்போ பிரான் ஸ்ட்ரோமன் வந்து சேலஞ்ச் பண்ணுறாரு, இன்றைக்கி நான் அவங்க கூட ஒரு மேட்ச் விளாடணுன்னு. ஸோ பிரான் ஸ்ட்ரோமனும் பார்த்தீங்கன்னா மூர்க்கத்தனத்தின் உச்சத்துக்கு போயிட்டார் போல இருக்குது. ஸோ அந்த மேட்ச் அக்செப்ட் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற கிறிஸ்மஸ் ட்ரீ அதெல்லாம் தூக்கி போட்டு பந்தாடுறாரு, நான் எப்படியாவது கார்மலைஸை அடிப்பேன்னு சொல்லிட்டு. சரி, இதுக்கப்புறமா இதை தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரெஃப்ரீஸெல்லாம் வர வச்சு கார்மலைஸுக்கும் பிரான் ஸ்ட்ரோமனுக்குமான அந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. மேட்சை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் கொண்டு போகிறாங்க. பிரான் ஸ்ட்ரோமனும் கார்மலாவும் கீழே சண்டை போட்டுருக்காங்க. 9ன்னு சொல்லும்போது நம்ம பிரான் ஸ்ட்ரோமன் கார்மலைஸை ரிங்கில் போட்டுவிட்டார். 10 நிட்டாவை ரிங்கில் இருக்கிறது யார், கார்மலைஸ் தானே. அதனால் கார்மலைஸ் தான் அந்த மேட்ச்சில் வின்னரு, கவுண்டர் முறைப்படி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவருக்கு உண்மையிலேயே செம ஷாக் ஆகிட்டு, என்னடா அது நம்மளை பிரான் ஸ்ட்ரோமனே வின் பண்ண வச்சுட்டானு. பிரான் ஸ்ட்ரோமன் பார்க்காரு, என்னது நான் தோற்று போயிட்டானா, ஏண்டா என்னை தோக்க வச்சுட்டு நீ சும்மா இருப்பியா, செத்தடான்னு சொல்லிட்டு ஒன்று சேர்ந்து அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்போது நம்ம கார்மலைஸ் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு ஓடோடி போயிட்டார். ஓடினவர் எங்கே நிற்காருன்னு இதில் ஓடியே போயிட்டார். பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா உமன்ஸ் சாம்பியனாக இருக்கிற நயா ஜாக்ஸ், கேண்டிஸ் ரீ அண்ட் நம்ம டிஃபனி 3 பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி கேண்டிஸ் மற்றும் நயா ஜாக்ஸ் வந்து உமன்ஸ் டாக்டின் டைட்டிலுக்காக மோதுறாங்கல்ல, நம்ம கண்டிப்பாக வெற்றி பெறணும். டிஃபனி தயவு செஞ்சு நீ குறுக்கால வந்துடாத, ஏன்னா நீ ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வர, ஒன்றால் நாங்கள் வீக்லி தோற்று போயிட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேண்டிஸ் வந்து கிண்டல் அடிக்கிறாங்க. ஸோ மனமுடைந்த டிஃபனி பார்த்திங்கன்னா அந்த இடத்த விட்டும் போயிட்டாங்க. நம்ம நயா ஜாக்ஸுக்கும் கொஞ்சம் ஃபீலிங் தாங்க இருக்குது, ஊரில் துரத்தி விட்டதை நினச்சி. அண்ட் கார்மலைஸ் வந்து அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கார்ல, ஓடும்போது பார்த்திங்கன்னா
அந்த இடத்துல ஃபண்டாஸ்மா டீம் இருக்குது. ஐயா நான் இந்த பக்கம் வந்தது அவன்கிட்ட சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாரு. பிரான் ஸ்ட்ரோமன் வந்து கேட்குறாரு, இந்த பக்கம் அவன் வந்தானா அப்படின்னு. ஏன் வந்தானா எனக்கு என்ன, அவன் எங்கே போனான்னு எங்களுக்கு தெரியும், நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு பிரான் ஸ்ட்ரோமன்ட்டே வம்பிழுத்துட்டு இருக்காரு எஸ்கோபார். அப்போன்னு பார்த்து அவர் கூட இருக்கிற ஏஞ்சல் கிராஸா, ஐயா இவன் கூடலாம் சண்டை போடான்டா ஐயா, அந்த பக்கம் தான் ஐயா கேரமில் போனான், அந்த பக்கம் போய் அவனை அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு மலிப்பு விட்டார். இல்லாட்டா இன்றைக்கி எஸ்கோபார் சாக்கோபாராக இருப்பார். ஸோ பிரான் ஸ்ட்ரோமன் அந்த பக்கம் அடிக்கலான்னு போகும்போது அங்கே வந்து ப்ரீடி டெட்லிஸ்ட் டீம் வந்து இந்த மேகிஷனில் நீயும் பங்கேற்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு பிரான் ஸ்ட்ரோமனை பார்த்து கேட்டுருக்காரு. அவரே ஆல்ரெடி தோத்துடுன்னு கடுப்பில் இருக்கார், இவனுங்க வேறு. அந்த கேப்பில் நம்ம கேரமலைஸ் வந்து ஸ்டீல்ஸ் சேர் எடுத்து பிரான் ஸ்ட்ரோமன் முதுகிலே அடிக்கிறாரு. அடித்து என்னை ஃபாலோ பண்ணால் தவுத்து விடும் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு போல இருக்குது. பிரான் ஸ்ட்ரோமன் என்ன தான் அடி வாங்கினாலும் ஒரு நிமிஷத்தில் எழுந்து நின்றுவார், ஏன்னா அவர் தான் மான்ஸ்டர் ஆச்சே. ஸோ அடுத்தது நான் சொன்னேன் DIY டீமில் இருக்கிற ஜானிகருக்கு எனக்கும் அலெக்ஸ் செல்டிக்கும் ஒரு மேட்ச் இருக்குதுன்னு சொன்னோம்ல, அந்த மேட்ச்சு ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் செல்ட்டியை வீழ்த்தி விட்டால் நம்ம ஜானிகருக்கு ரோலப் முறையில். ஸோ கூடவே வந்து நம்ம தொமாசா ஜாபாவுக்கு சந்தோஷத்தை பாருங்களேன். சொன்னோம்ல வில்லனாக இருந்தால் நமக்கு தான் வெற்றின்னு, பார்த்தியா வின் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. போன வாரம் இவங்கள்ட்ட இருந்து தான் டாக்கிங் டீட்டில் போடுங்கினாங்க, இன்றைக்கி அலெக்ஸ் செல்ட்டியும் வீழ்த்திட்டாங்க, சந்தோஷம் போல் இருக்குது. அண்ட் மெயின் ஈவெண்ட் டைமுக்கு நம்ம வந்துட்டோம். அதே நேரத்தில் பியாங்கா பெலர் மற்றும் நியோமி இவங்க 2 பேருமே பேக் சைடில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. நியோமி என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் இருக்குது, இந்த மேட்ச்சில் வந்து நான் வந்து வின் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த டாக்டிங் டைட்டில் வாங்குவேன், அது வரைக்கும் இந்த டாக்டிங் டைட்டில் ஓங்கிட்டே இருக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு பியாங்கா பெலர்கிட்ட சொல்கிறாங்க. அண்ட் டாக்டிங் சாம்பியன்ஷிப்பில் மேட்ச்சில் வின் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த ஒன் ஆஃப் தி டாக்டிங் டைட்டில் நியோமி வந்து வாங்குவாங்களாம். சரி, இப்போ மெயின் ஈவெண்ட் டைமுக்கு வந்துட்டோம். பியாங்கா பெலர் மற்றும் நியோமி வெர்சஸ் கேண்டிஸ்ரீ அண்ட் WWE உமன் சாம்பியன் நயா ஜாக்ஸுக்குள்ளே ஒரு டாக்டிங் சாம்பியன்ஷிப் மேட்ச் நல்லா தான் போயிட்டுருக்குது. மேட்சோடைய இடைப்பட்ட நேரத்திலே வராதன்னு சொன்னாங்கல்ல, அப்படி வராதன்னு சொல்லியும் எப்படியாவது நம்ம இவளுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு உதவி பண்ணுறதுக்காக அந்த இடத்துக்கு வராங்க. ஆனால் அந்த ஹெல்ப்பே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆப்பாயிடுச்சு. டிஃபனி ஹெல்ப் பண்ண வந்தாங்க, பட் ஆனால் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு நியோமி வந்து கேண்டிஸை வீழ்த்தி 1 2 3 அண்ட் த நியூன்னு சொல்லதா நியோமி நியூ சாம்பியன், பியாங்கா பெலர் ஸ்டில் சாம்பியன் சொல்லணும் போல இருக்குது. ஸோ இவங்க அவங்களுடைய உமன்ஸ் டாக்டிங் டைட்டில் ரீடைன் பண்ணிட்டாங்க. அண்ட் சொன்ன மாதிரி இந்த மேட்ச்சில் வின் பண்ணதுனால நியோமி வந்து இப்போ டாக்டிங் டைட்டில் வாங்கி பியாங்கா பெலருடைய அஃபிஷியல் டாக்டிங் பார்ட்னர் ஆகிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமா பியாங்கா பெலருடைய டாக்டிங் பார்ட்னர் நியோமி தாங்க, அவங்க தான் கரண்ட் டாக்டிங் சாம்பியன். இன்றைக்கி ஸ்மாக்டவுன் எப்படி இருந்தது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் டு ரெஸ்லிங் கிங் சேனல். அண்ட் ஹாப்பி கிறிஸ்மஸ் ஃப்ரெண்ட்ஸ்.